எபிசோட் ஓப்பன் பண்ணா லாஸ்ட் எபிசோட் 2ல நம்ம லேசராக்கும் மற்றவங்களும் வந்து ஒரு பயங்கரமான இடத்த பிடிச்சி அதை கேபிட்டல் மாற்றி விட்டுருப்பாங்க இல்லையா. இப்போ அந்த இடத்த டெவலப் பண்ணுற வேலையில் மற்ற இடத்த போய் கேப்சரும் பண்ணி ஆகணும். ஸோ அந்த படைக்கு வெளியே போகும்போது சில பேரை மட்டும் அந்த இடத்த வந்து விட்டு போயிருப்பாங்க பாதுகாப்புக்காக. ஒரு ஒன் நைட் சோல்ஜர் இருக்காருல, ரொம்ப நாளாக வந்து நம்ம பிளாக் ஸ்கேல் வாரியராக இருக்காப்புல, அவர் தான் வந்து வார் சீஃபாக போட்டு வச்சிருக்காங்க. கூட ஒரு பையன் இருக்கிறாப்புல, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குல்ல. இதெல்லாம் எனக்கு பழக மாட்டேங்குது, ஏன்னா வார்லேயே வாழ்ந்துகிட்டு இருக்கானுங்க இல்லையா. அவங்களுக்கு வந்து பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட் செட் ஆகல. நம்மளே ஒரு சவுண்டான என்விரான்மெண்ட்ல இருந்துட்டு திடீர்னு அமைதியான இடத்துக்கு போன ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும் இல்லையா. அது மாதிரி தான் அவங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்குது. ஆனால் நீங்கள் வார் சீஃப் ஆகிட்டீங்க, நீங்கள் செம்ம எக்ஸ்பீரியன்ஸான ஆள்னால தானே அப்படின்ற மாதிரி அந்த பையன் கேட்கும்போது, அது இல்லடா என்னால் சரியாக சண்டைப்பட முடியாது, இந்த இடத்துல இருந்து விட்டு இருக்கானுங்க. சரி அதெல்லாம் விட பரவாயில்ல, இந்த இடத்த வந்து கேபிட்டலாக மாற்றிட்டாங்க, நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கு. லேக்ராக் இந்த இடத்துல தான் வந்து ராஜா ஆக போகிறான்னு சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. அதனால் இதை ப்ரொடெக்ட் பண்ணுறது எந்த ஒரு தப்பும் கிடையாதுன்ற மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரே ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, இங்கே ப்ரொடெக்ட் பண்ணுற ஓகே, எதுலேருந்து நான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அந்த பக்கம் பார்த்தா கடல், மேலே பார்த்தா வானம், ரெண்டு பக்கத்துலேருந்து ஏதோ ஒரு அட்டாக் வராது, எதுலேருந்து நான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு கடுப்பு. ஒருவேளை கடல் கடந்து ஏதாவது ஒரு எனிமீஸ் வந்தா அப்போது நாம் நம்மளோட வாரியர்ஸ் அந்த ட்ரைபு காட்டுவோம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கே இல்ல. டக்குன்னு பார்த்தாக்கா இந்த பேச்சு கடவுளுக்கு கேட்ட மாதிரி அந்த இடத்துல யாரும் வந்துகிட்டு இருக்காங்க. அந்த கடவுள் அதாவது கடல்ல இருந்து விழுந்து வலித்துட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தாக்கா ஒரு மாதிரி வித்தியாசமானவங்க இருக்காங்க. அவனுங்க மனுஷனும் கிடையாது, அதுங்கள பேர் கிராஃபிஷ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கிராஃபிஷ் இனத்தை சேர்ந்தவங்க வந்துட்டு இருக்காங்களா. தலைவரை பார்க்க கொடூரமா இருக்காடுங்க, இவனுங்க வேற மாதிரி மான்சோசோ அப்படின்ற மாதிரி கூட இருக்க குமார் கேட்க, தம்பி அதெல்லாம் இல்ல, அவங்க வந்து நல்லா போட் ஓட்டுறதுனால கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அந்த பசங்களுக்கு இருக்குது. ஸோ இவங்க முதல்ல என்ன பண்ணலான்ற மாதிரி வச்சுட்டு இருக்கான், எடுத்து ஆக்ட் போட்டலாமா அப்படின்ட்டு. சரி ஓகே, நீ இந்த இடத்துல இரு, நான் ஃபர்ஸ்ட் அவங்கள அப்ரோச் பண்ணி அவங்க கிட்ட போய் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்காரு இல்லையா, அந்த வார் சீஃப் போயிட்டு, என்ன தம்பி இந்த இடத்துல வந்து அத்துமீறி நுழையிறீங்களான்ற மாதிரி கேட்க, நான் தான் இந்த இடத்தோட வார் சீஃப் டாட்டா, ஒழுங்க இங்கன்னு சொல்லணும், அவங்க மண்டையில் விழுந்துடா ஓட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, ஐயா எங்களை மன்னிச்சிருங்க ஐயா, நாங்கெல்லாம் வந்து துருக்கி சஸ்கேடியன்லேருந்து வந்துருக்கோம். அதாவது அவங்களோட இனம் அவங்களோட இடத்த பற்றி பேசிட்டு இருக்காங்க. இந்த ஓஷனை தாண்டி வேற ஏதோ ஒரு பிளேஸ் இருக்கு போல. ஸோ அங்கே நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். அங்கேருந்து நாங்கள் இந்த ஏகப்பட்ட வேவ்ஸ் மேலே அடிச்சு, அதாவது போட் ஓட்டி வந்துருக்காங்க போல, ஏகப்பட்ட அலைகள் அடிச்சு தட்டு மாதிரி இந்த இடத்துக்கு வந்துருக்கானுங்களாம். வந்து கிங் லேக்ராக் ஆடுற ஒரு இடம், இதோட பேரு வந்து ஹெக்குரின் அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. அதாவது பிளாக் ஸ்கேல் ட்ரைப் இருக்கு இல்லையா, அதுக்கான அந்த நேம் தான் வந்து வச்சிருக்காங்க போல. அந்த ட்ரைப் பற்றி எக்ஸ்பிளேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கையில் பின்னாடி இருக்க அந்த பையன் வந்து ஃபைட்டுக்கு ப்ரிப்பரேஷன் ஆகிறப்பல கத்தியில் எடுத்துக்கு நீங்க ஆர்டர் கொடுத்தாரு அடிக்கலாம். பிகாஸ் தலைவர் ரொம்ப கோவக்காரப்பல, டப்புன்னு வந்து கோவம் வந்துச்சு அப்படின்னா கத்தி எடுத்து கடப்பா எடுத்து எல்லாம் கொண்டு விட்டுரு, ஒரு நாமத்துக்கு தயாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட்டி என்னென்னவோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஓ நீங்க ஓஷன் தாண்டி வந்திருக்கீங்களா, அப்படின்னா நீங்க இந்த இடத்துல டெம்பரரியா தங்கறதுக்கு எல்லா வசதிகளும் நாங்கள் செய்து தருவோம் அப்படின்னு அந்த இடத்துல கோமா பேசி அந்த ஆட்கள் கூட சண்டை போட்டு ஒரு பெரிய வாரே வர வைப்பாருன்னு நினச்சாக்கா, தலைவன் சாந்தமாக பேசி இந்த இடத்துல நல்ல ரெஸ்ட் எடுங்க, உங்களுக்கு சோறு எல்லா வசதியும் நாங்கள் வந்து பண்ணி தருவோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அந்த ஊருக்கு கொஞ்சம் ஒட்டனாப்பிலே பார்த்தீங்கன்னா டென்ட்டெல்லாம் அமைச்சு கொடுத்து ரெஸ்ட் எடுங்க, நீங்கள் வந்து அந்த அலையெல்லாம் போன பிறகு வீட்டுக்கு கிளம்புங்கன்ற மாதிரி நல்லா வந்து அவங்கள வரவேற்று அவங்களுக்கு வேண்டிய விஷயங்களை செஞ்சு திருப்பி அனுப்பி விடுறாங்க. இந்த ஃபேவரை நாங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு திருப்பி செய்வோம் அப்படின்னு. அப்போ அந்த சின்ன பையன் கேட்குறாப்ல, எதுக்காக நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்க, பொதுவாக இந்த மாதிரி நீங்கள் பண்ண மாட்டீங்களே, நானாக இருந்தேன்னா அவங்களுக்கு இங்கேருந்து துரத்தி அமைச்சிருப்பேன், சம்மந்தமே இல்லாமல் அவங்களுக்கு எதுக்கு அடைக்கலம் கொடுக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கல. ஒருவேளை நான் மேபி தப்பாக கூட ஜட்மெண்ட் வச்சிருக்கலாம்ப்பா, அவங்க எனிமீஸாக கூட வந்திருக்கலாம், இங்கே ஸ்கவுட் பண்ணுறது கூட வந்திருக்கலாம். ஆனால் என்னோட வலது கண்ணை நான் எப்படி இழந்தேன்னு உனக்கு தெரியுமா, அது இழந்ததுக்கான காரணம் என்னன்னா, அவன் ஒரு சண்டை போட்டிருப்பான் போல, ஒரு 10 ட்ரோல் கூட யாரோ ஒரு 4 வேண்டரஸை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான் அந்த 10 ட்ரோல் கூட சண்டை போட்டிருப்பான். அது சாதாரண 10 ட்ரோல் கிடையாது, அது மட்டும் இல்லை, அவன் காப்பாற்றினது சாதாரண வேண்டரஸ், அது சும்மா வந்து ஊர் சுத்திரம் கிடையாது, குழந்தைங்க எல்லாமே, அது ஹியூமன் சைல்ஸ். அந்த ஹியூமன் சைல்ஸ் அந்த மான்ஸ்டர்ஸ்லேருந்து காப்பாற்றணுன்றதுக்காக தான் இவர் சண்டை போட்டு அவரோட கண்ணிமை இழந்திருப்பாரு. இதுதான் ஆக்சுவலாக நடந்த ஹிஸ்ட்ரி அப்படின்ற சொல்லிட்டு இருப்பாப்ல. அப்போ நான் பண்ணது தப்பு, என்னோட மெயினான பார்ட்டா அந்த கண்ணை இழந்துட்டேன் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் லேக்ராக் கமிட் பண்ணும்போது அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, என்கிட்ட சில வார்த்தைகளை பேசிட்டு இருக்கான், நீ வந்து 10 ட்ரோல ஒரே நேரத்தில் சண்டை போட்டுதுன்றது ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் தான். 10 ட்ரோல் கூட சண்டை போட்டு வெறும் ஒரு கண்ணை தான் வந்து லூஸ் பண்ணிருக்கு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். ஏன்னா ஒரு வாரியர் வந்து அத்தனை பேர் கூட சண்டை போட்டு சின்ன காயத்தோட தான் வெளியே வந்திருக்கான் அப்படின்னு அவனை பாராட்டவும் செய்கிறான். ஆனாலுமே இந்த இடத்துல அவன் வந்து ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி குறை சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, ஒரு வாரியருக்கு கண்ணு கை காது அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. அதில் ஒன்று இழந்தால் கூட அது ஒரு மிகப்பெரிய அவங்களுக்கு ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும். ஒரு கண்ணு இல்லைனா அந்த இடத்துல அவங்களுக்கு பிளைண்ட் ஸ்பாட் மாதிரி தான் ஈஸியாக அடிச்சிடலாம். அப்போது அவர் ஒரு விஷயத்தை கேட்குறாப்புல, நீ வந்து உன்னோட கண்ணை இழந்ததுக்கான காரணம் வந்து நம்ம இனத்தை காப்பாற்றி கிடையாது, வேற ஒரு இனத்தை காப்பாற்றி தான், இதை நினச்சி நீ வருத்தப்படுன்ற மாதிரி கேட்கும்போது, நான் ஒரு கதையை கேள்விப்பட்டேன், முதல்ல உங்கள் எல்லாருக்கும் செம்மையாக அடிபட்டு இருக்கும்போது நீ தான் மற்றவங்களை காப்பாற்ற முன்னேறி சண்டை போட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி கொடுத்தேன்னு சொல்லி அப்போ தான் உனக்கு கடவுள் கண்டுபிடிச்சாருன்னு. ஓ அப்போ நீ கடவுள் மாதிரி நடந்துக்க ட்ரை பண்ணியா, மேபி அப்படி கூட சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து எதுவும் வந்து திரும்பி கேட்கவே இல்லை இல்லையா, ஜஸ்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு, அந்த மாதிரி எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆக்சுவலி அதுக்கு பேர் தான் ஹெல்ப் பண்ணி சொல்லுவாங்க, ஒருத்தர் எதிர்பார்க்காம யாருன்னே தெரியாதவங்களுக்கு செய்யுது. அதுக்கு லேக்ராக் ஒரு பக்காவான ரெஸ்பான்ஸ் கொடுப்பாப்ல, ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான், நீ வந்து செஞ்ச எல்லா விஷயங்களும் சரி, இதுக்கப்புறமா அதே மாதிரி வாழு, இதுக்கப்புறம் இதே மாதிரி வேலைங்களை செஞ்சு யாருன்னா மேலே சந்தேகப்பட்டானா அப்போது நம்ம இப்போ பேசின வார்த்தைங்களை அவங்க கீழே சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. அதனால தான் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பான். லேக்ராக்குமே என்னோட அந்த டிசிஷனுக்கு வந்து ஒத்துருப்பாப்ல, மற்ற
மற்றவங்களுக்கு கைண்ட்னஸ் காட்டுறது வந்து தப்பு கிடையாது. அவங்க கெட்டவங்களாக இருந்தாலும் நாம நம்மளோட கேரக்டர் அப்படி தான் வச்சுக்கணும் அப்படின்னு இதெல்லாம் சொல்லி முடிச்சு சில நாட்களும் ஓடின பிறகு பார்த்தீங்கன்னா டாட்டாரும் எப்பயும் போல ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த கூட இருக்க குமார் வந்து கூப்பிடுவாப்பில் இந்த மாதிரி அந்த கிராஃபிஷ் திரும்பி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்த பிறகு ஹாய் சார் டாட்டார் அப்படின்ற மாதிரி ஜாலியாக பேசிட்டு இருக்கானுங்க. நான்ப்பா திருப்பி வந்து கப்பல் உடஞ்சி இந்த பக்கம் வந்துட்டீங்கன்ற மாதிரி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த வாட்டி ஆக்சுவலி ட்ரைனிங் பண்ண தான் வந்துருவோம். உங்ககிட்ட சில்க் அண்ட் அயன் இருக்காதை கேள்விப்பட்டோம். ஸோ அதை வாங்கிட்டு போகலான்னு வந்தோம். ஏன்னா எங்கள் கண்ட்ரி வந்து வாரில் இருக்குது. எங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. அதனால் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு உங்களை மாதிரி ஒரு நம்பிக்கையான ஆள் தான் தேவைப்படுறாங்கன்ற சொல்கிறாப்புல. அதுக்கு இவங்க என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா பேர்ல்ஸ் இருக்கு இல்லையா, முத்துக்கள். அது செம்ம வேல்யூபிளானது. ஆனால் இந்த டைம் பீரியட் பொறுத்த வரைக்கும் முத்துக்களோட வேல்யூ வந்து ஆக்சுவலாக நம்ம ஆட்களுக்கு தெரியல. ஏன்னா நம்ம ஆட்கள் வந்து ஜுவல்லரிலாம் அவ்வளோ பெருசாக யூஸ் பண்ணல. மேபி ஆட்டோமேஷன் கேஸ்டில் இது யூஸ் பண்ணலாம். ஆனால் இப்போதைக்கு நம்ம இதோட வேல்யூ தெரியாமல் நம்ம ட்ரேடிங் பண்ணுறதுன்றது ஒரு மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதை ரிஜெக்ட் பண்ணிட்டாலும் அவனுங்க ஒரு மாதிரி சோகமாயிடுவானுங்க. சரி என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாப்பலாம். அப்போ தான் அவருக்கு ஒரு ஐடியா வருது. இந்த போட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த போட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கல. போட்ஸை செய்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும், அது ரொம்ப கஷ்டமான வேலை, எனக்கு அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தெரியலன்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் வந்து பால் மாறுறானுங்களா. அதை பார்த்தோன்னே அப்படியா அப்படின்னு டீல் கிடையாது, ஒழுங்கு இது ஓடி போய்டு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறப்ப டாக்டர் ஐயா கவலைப்படாதீங்க, எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் வந்து கொஞ்சம் அவசர வேலையாக இருக்கனால தான் அப்படி சொன்னோம். அடுத்த வாட்டி வரும்போது உங்களுக்கு ஒரு எம்டி போட் எடுத்துகிட்டு வரோம், அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொடுத்துட்றோம், நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, அந்த ட்ரைனிங் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாப்புல. ஓகேன்னு சொல்லி அவங்களுக்கு தேவையான அயன் செல்லுக்கெல்லாம் ட்ரைனிங் பண்ணும்போது இதெல்லாத்தையும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருப்பாப்ல. பரவாயில்ல, கடவுள் வந்து இந்த இடத்துல உட்காந்து நல்லா ஜாலியாக உட்காந்து பார்த்துட்டு இருப்பாப்ல. கீழே இருக்கவங்க கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஆனால் ஹீரோ வந்து ஒவ்வொருத்தரை பார்க்கும்போது அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸை பற்றிலாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்போ இந்த டாக்டர் எடுத்துக்கோங்களேன், அவன் ஒரு வாரியர்ன்ற மாதிரி யோசிச்சான். அவனால ட்ரேடிங்லாம் பண்ண தெரியுது. ஏன்னா தலைவன் வந்து ஒரு புது டெக்னாலஜி வாங்கி வச்சிருக்காப்ல. இப்போ இவங்களால பெரிய பெரிய வார்ஷிப்ஸை செஞ்சு கடல் வழியாக ட்ராவல் பண்ணி வேற இடங்களுக்கு போய் சண்டை போட முடியும். லிசர்மென்ட் சொல்லி லேண்டில் மட்டும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க எவால்வ் ஆக போகிறாங்க. இப்போ இது ஒரு சின்ன பிளான் மாதிரி தெரியுதா, ஆனால் இதில் ஒரு பெரிய பிளான் இருக்குது. என்னன்னா ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த இடத்துல டிப்ளமேட்டிக் நம்ம ஹீரோ பேச ஆரம்பிக்கிறப்பல போட்ஸ் வந்துடுச்சு அப்படின்னா அந்த போட்ஸ் யூஸ் பண்ணி பெரிய பெரிய படைகளை உருவாக்குறது மட்டும் கிடையாது, ஃபிஷிங்லேருந்து எல்லாமே பண்ண முடியும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கனெக்ட் ஆகிறதுக்கு, அதாவது கடல் வழியாக ட்ராவல் பண்ணுற அந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டும் வந்து ஓப்பன் ஆகும் இல்லையா. அண்ட் போர்டோட வேல்யூ பற்றி உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி போர்லை விட அவங்க போட்டோட வேல்யூ தான் அதிகமாக சொல்கிறாங்க. ஏன்னா போட்டு தான் அந்த போர்லையும் வந்து எடுக்க முடியும். இதனால் ஆட்டோமேஷன் கேஸ்ட்லேருந்து ட்ரேடிங் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி லேக் இதோட பொட்டன்ஷியல் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இதை ஹை குவாலிட்டியாக ப்ரொடியூஸ் பண்ணாப்புல ஒரு புது படை உருவாகும். கப்பல் படை உருவாகும் போது இவங்களோட ட்ராவல் அதிகமாகி மேப் பெருசாகும். அப்போ நிறைய பேர் அஃபிலியேட்டாக கொண்டு வருவாங்க. இன்னும் ஏகப்பட்ட இடத்த கான்கர் பண்ணலாம். இது எல்லாத்துக்கும் மேலே அந்த கிராஃபிஷ் இருக்க இடம் வெளியே இருக்கு இல்லையா, அங்கே வார் போயிட்டு இருக்குன்னு சொன்னால அவங்க சண்டை போடுற ஆள் வந்து ஒரு நார்மல் சிவிலைசேஷன், அது ஒரு பிளேயர் கிடையாது, அவங்க மாற்றி மாதிரி வச்சுட்டு இருக்காங்க போல. ஸோ கிராஃபிஷ்க்கு இவங்க ஹெல்ப் பண்ணாக்கா கூடி சீக்கிரம் அவங்களுமே இவங்களோட ஆட்களாக வந்து சேர்ந்துருவாங்க அப்படின்னு யோசிக்கிறாப்புல. அது மட்டும் கிடையாது, கிராஃபிஷோட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் மைனிங் இருக்குதாமா. ஸோ இவங்க அந்த இடத்துக்கு கனெக்ட் ஆகிட்டாங்கன்னா சில்வர் மைனிங் பண்ணும்போது சில்வர் காயின்ஸை மேக் பண்ணி இவங்க கரன்சி உருவாக்கலாம். பேங்க் வந்துடும். பேங்க் வந்துச்சுன்னா அவ்வளோதான், ஒரு பெரிய சிஸ்டம் கிரியேட் ஆகிடும். சின்னதாக போட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தில் ஆரம்பிச்சு எங்கே போய் முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா. இதுதான் வந்து பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்டு, சிவிலைசேஷனு அப்படி இப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி புரியாத புதிர்கள் மாதிரி இருக்கிறதுனால தான் பல பேர் இந்த சிஸ்டம்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்காங்க. கடலுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு விளையாட்டு விளையாடுறதுனால நம்ம ஹீரோக்கு எவ்வளோ லாபம் அப்படின்ற மாதிரி இருக்குது இல்லையா. இன்னும் ஏகப்பட்டது இருக்குது. போக போக இது ஒன்று டெவலப் ஆயிடுச்சுனாலே போதும், கரன்சி மூலியமாக ஒட்டுமொத்த கான்டினென்ட்டே வந்து மாற்ற போகிறான். பிகாஸ் ட்ரேடிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த பண்டமாற்ற முறையை பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஒரு பருக்கு அரிசி கொடுத்தா அதுக்கு ஈக்குவலான எதனா ஒன்று கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்துலேயும் வந்து ஒர்க் ஆக போகிறது கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு ஐட்டமுக்கான ஒர்த்தும் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ கரன்சின்ற ஒரு விஷயம் வரும்போது அந்த இடத்துல அதோட மதிப்பு அப்படின்றது ரொம்ப சேஞ்ச் ஆகும். இவ்வளோ காசுக்கு இந்த பொருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மை கிரியேட்டர் அப்படின்னு பக்கத்துல இருந்து ஒரு சவுண்டு. நான் பார்த்தா ஒரு மாதிரி மூஞ்சியார் அதை பூச்சி மாதிரி ஒருத்தர் இருக்கான் இல்லையா, அதனோட பேர் தான் ஹோங்கோ. நம்ம ஹீரோ தான் அவனை அப்பாயின்ட் பண்ணிருப்பான். அவனுக்கு இன்செக்ட் கண்ட்ரோல் பண்ணுறான் இல்லையா, அந்த இன்செக்ட்டுக்கு ஒரு இன்சார்ஜாக போட்டிருப்பான். எதனா ஒரு முக்கியமான பிரச்சனை மட்டும் அண்ணனுக்கு ஒரு காலடி, மற்ற நேரத்தில் நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாப்ல. இப்போ இவன் பிரச்சனைன்னு கால் அடிச்சிருக்கானா கண்டிப்பாக அங்கே ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. அது என்ன பிரச்சனைன்றது உடனடியாக சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது கிரேட் கிரியேட்டர், என்னோட மிஸ்டேக்னால நம்மளோட இன்னும் வந்து மற்ற இடங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. அதாவது இவன் பக்ஸ் வச்சு மற்றவங்களை சாபட்டாச் பண்ணுறான் அப்படின்றது சில பிளேயர்ஸ்க்கு ரிவீல் ஆகிட்டுக்குது. நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா, அந்த பக்ஸ் யூஸ் பண்ணி மற்றவங்களோட ஃபார்ம் லேண்ட் அழிக்கிறது, அவங்களோட இடத்துல வந்து இந்த மாதிரி டிசீஸை பரவி போகிறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோளார வேலைங்க பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அது சின்னதாக இருந்தாலும் மற்ற பிளேயர்ஸை அது பெருசாக பாதிச்சுட்டு இருந்திருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களை சாபட்டாச் பண்ணுறது மூலமா அவங்க லெவல் இன்க்ரீஸ் ஆகுது தடுத்துட்டு இருந்துட்டு நம்ம ஹீரோ அதில் டெவலப் ஆகிட்டு இருப்பாப்ல. அதுதான் இந்த ஹாங்கோ இன்சார்ஜாக போட்டிருப்பான், நீ அதெல்லாம் பார்த்துக்கோ ஓவர் வியூ பண்ணுற மாதிரி. பட் இந்த ஹாங்கோ ஏதோ ஒரு வேலையை பண்ணிட்டான் போல. அதனால இவங்க தான் அந்த வேலைங்கள்லாம் பண்ணுறாங்க, அதை டிசீஸை பரப்புறாங்க அண்ட் அந்த நெற்பயிர்கள்லாம் அழிக்கிறாங்க அப்படின்றத மற்ற பிளேயர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்க எங்கள் மேலே வார் எடுப்பாங்க. வார் எடுத்தாங்கன்னா நம்ம ஹீரோ வந்து எத்தனை பிளேயர்ஸ் வந்து மீட் பண்ண போகிறான்றது தெரியல. ஏன்னா இவங்க காட்ஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டுருப்பான். ஸோ ஏகப்பட்ட பேர் அந்த இடத்துல நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மொத்த பேர் சேர்ந்து வரும்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்ற ஒரு சஸ்பென்ஸோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சீரிஸ் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த சந்திக்கும் வரை பை பை. விளம்பியறேன் கைஸ்.